ஹலோ ஹலோ எவ்ரிவன். ஒரு நகரத்தோட லைப்ரரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆர்லாண்டோ பப்ளிக் லைப்ரரி இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த பப்ளிக் லைப்ரரி அவங்களுக்குலாம் சுற்றி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட வாங்க, இந்த லைப்ரரியை பாருங்க. இந்த லைப்ரரி வந்து 4 ஃப்ளோர் இருக்கு. கீழே வந்து சில்ட்ரன்ஸ் ஃப்ளோர், அதுக்கு மேலே வந்து அவங்களோட ஒரு டெக்னாலஜி விங்க, அதுக்கும் மேலே வந்து அவங்களோட ஃப்ளாரிடா பத்தின புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல 4வது மாடியில ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைப்ரரி வந்து 1921 கட்டியிருக்காங்க. இதான் டவுன் டவுன் ஏரியா. இது ஆர்லாண்டோட டவுன் டவுன் ஏரியா இது. ஸோ இந்த பப்ளிக் லைப்ரரி வந்து எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குறாங்க, எந்த செலவும் கிடையாது. ஸோ இதான் அந்த லைப்ரரியோட என்ட்ரன்ஸ். இங்கே நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் இந்த காலங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில், ஐஸ்கிரீம் வண்டியில மாதிரி கொண்டு போய் அங்கே லைப்ரரி கார்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஃபோன் நம்பரோட வச்சு அசோசியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸை இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் கொண்டு போய் இந்த புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த அமெரிக்காவில் வந்து இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு இனக்குழுக்கள் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வாக வச்சுருப்பாங்க. இந்த மாதம் வந்து ஹிஸ்பானிக், அதாவது ஸ்பானிஷ் பேசுகிற மக்களுக்கான மாதம். அவங்க சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குற மாதிரி. இங்கே தான் செக் அவுட் அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஸோ ஒரு லைப்ரரியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்கங்கும் போது அவங்க வாசிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே லைப்ரரியோட கடை இருக்கும். லைப்ரரி படம் போட்ட புஸ்தகங்கள், ஐ மீன் சட்டை, அப்புறம் கிரீட்டிங் கார்டு, இதெல்லாம் இங்கே வாங்கலாம். இது இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து லேக் ஈவோலா, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து கீழே வந்து இந்த விங்கில் வந்து மீடியா அண்ட் கம்ப்ளீட்லி பேப்பர் பேக், அந்த பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஷன் வகைராக்கள் இருக்க புஸ்தகங்கள். இது எல்லாமே வந்து மீடியா, டிவிடிஸ், சிடிஸ், ஆடியோ புக்ஸு, கிராஃபிக் நாவல்ஸ், இதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கு. இங்கே ஆர்லாண்டோட வரலாறு குறித்த சின்ன சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதில் குறிப்பாக இவர் பேர் கேப்டன் ஆல்பர்ட்சன் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து நியூயார்க் சிட்டியோட இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. இவர் ரிட்டையர் ஆகிற காலத்தில் ஆர்லாண்டோ வந்திருக்காரு. அப்போது அவர்கிட்ட வந்து 12,000 புஸ்தகங்கள் இருந்து தான். அதோட ஒர்த் வந்து $75,000 மதிப்புள்ளதான். அதை டொனேட் பண்ணி இங்கே கட்டின லைப்ரரி அவர் பேரில் ஞாபகார்த்தமாக வச்சுட்டாங்க, ஆல்பர்ட்சன் பப்ளிக் லைப்ரரின்னு. இந்த 12,000 புஸ்தகங்கள் சொன்னோன்னு உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா? டிநகரில் பெரியப்பாட்ட இருந்ததும் 12,000 சொச்சம் புஸ்தகங்கள் தான். அப்புறம் இங்கே ஆர்லாண்டோவில் இந்த மேஜிக் கிங்டம் ஆரம்பித்ததோட ஹிஸ்டரி வச்சுருக்காங்க. 1971 மேஜிக் கிங்டம் ஆரம்பித்தது. இது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ வந்து அரவிந்தன் மாமாவோட ஃபோட்டோ அங்கே நடராஜபுரத்தில் எடுத்து வீட்டு மாமா வீட்டில் முன்னாடி இருக்கும். அவங்க அரவிந்தன் மாமாவோட பிக்சர் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து இந்த வால்ட் டிஸ்னி வேர்ல்டில் தான் மோனோ ரயில் அறிமுகப்படுத்துங்க. அந்த மோனோ ரயில் போகிற மாதிரி அந்த பிக்சர் இருக்கும். நீங்கள் எந்த தடவை போனீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த பஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆர்லாண்டோட பொது வாகனம், பஸ் மாதிரி இருக்கிறது இந்த கோவேறு கழுதைகள் இருக்கிற இந்த வண்டியாக இருந்திருக்கு. இப்போ ஆல்பர்ட்சன் பப்ளிக் லைப்ரரியாக இருக்கும்போது இருந்த அட்டைகள்
அதில் ஒட்டியிருக்கிறது இதெல்லாம் வச்சுருக்கிறது. இப்போ இது ஆர்லாண்டோ பப்ளிக் லைப்ரரியாக பேர் மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே தகவல்கள்லாம் கேட்குறதுக்கு ஒருத்தவங்களை வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆரம்ப கட்ட தகவல்கள், லைப்ரரியை பற்றின தகவல்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன வேணுமோ, எங்கே புஸ்தகங்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கும் இருக்காங்க. அப்புறம் எந்த வழியில் இந்த லைப்ரரி சுற்றி பார்க்குறதுன்னு கேட்டாலும் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனாக இங்கே உள்ள லோக்கல் ஆர்டிஸ்ட் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க எக்ஸிபிட்டாக. ஸோ இது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து இந்த லைப்ரரிக்கான ஃபண்டில் போய் சேர்ந்துடும். அது இல்லாமல் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக உதவி மையம் வச்சுருக்காங்க. இது சில்ட்ரன்ஸ் லைப்ரரி. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தவுடனே அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் எல்லாம் முன்னாடியே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம பிரிண்ட் அவுட்டை, ஸ்கேனு, ஃபேக்ஸு இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம வீட்டில் இல்லைன்னா இங்கே உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இங்கே 2 மணிலேருந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருங்கிறதுனால அப்போ நாய்ஸி ஜோன் வச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் பேசலாம். இங்கே குழந்தைங்கள லைப்ரரியில் பேசக்கூடாது, நடக்க முடியாதுல்ல. அதனால் இவங்க குழந்தைங்கள லைப்ரரிக்கு இவங்க தகவல்கள்லாம் இங்கே கேட்டுக்கலாம். இந்த லைப்ரரியை பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலேருந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா ஈஸி ரீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதாவது ஆரம்ப கட்டம், கிண்டர் கார்டன், ஃபஸ்ட் கிரேடு, இவங்கெல்லாம் வாசிக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி உள்ள கிரேடு, இவங்களுக்கான வாசிப்புக்கான பகுதி இதெல்லாம். இந்த இதுவே இவ்வளோ வாசிக்கிறதுக்கு புஸ்தகங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. இது இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து ஆரம்ப கட்ட வாசிப்புக்கு அவங்களுக்கு எழுத்து கூட்டி வாசிக்கிறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கும்போது இந்த மாதிரி ரீட், ஈஸி டு ரீட், இதிலே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு லெவல் 5 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புஸ்தகங்கள் வந்து அவங்க வாசிக்கும் போது இதுதான் வந்து ப்ரீ கிண்டர் கார்டன் வாசிப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாசிப்புக்குள்ளார கொண்டு போகிறாங்க. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளாக வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம ஊரில் புஸ்தகங்கள் சின்ன குழந்தைங்களுக்குனாலே நீதி கதைகள் தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வகையான கதைகளும் இங்கே வச்சுருப்பாங்க. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஆர்வம் இங்கே வருது. நம்ம ஊரில் பொதுவாக புஸ்தகங்கள் வாசிக்கிறத பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு வெறுப்பாக இருக்கும். அவங்க ரொம்ப இன்டலெக்சுவலாக நினச்சிக்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. உண்மையிலே வாசிக்க தான் நம்மளோட சிந்தனைகள் விரிவடையும். அது வந்து இங்கே உள்ள கல்வி வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இந்த வாசிப்பை ரொம்ப கவனமாக செய்கிறதுக்கு அதை பார்த்து அதுதான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இது இங்கே ஸ்பேஸ், இந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு இதுக்கான ஸ்பேஸ். இது இல்லாமல் மற்ற மொழிகளோட புஸ்தகங்கள், பிரெயில் புக்ஸ், மற்ற மொழிகளோட கலெக்ஷன்ஸ் இதுவும் வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம தமிழ் புஸ்தகங்கள் ஏதாவது டொனேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் டொனேட் பண்ணால் இங்கே வச்சிருவாங்க தமிழ் அப்படின்னு போட்டு. இது குழந்தைங்களுக்கான கம்ப்யூட்டர் மேசை இதெல்லாம். இது இங்கே உள்ள சிறந்த புஸ்தகங்கள், இவங்க இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகங்களை இங்கே தனியாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறது, அதாவது 4ஆவது 5ஆவதுலேருந்து அதுக்கு மேலே ஜுவனைல், அதாவது அவங்களோட யங் டீனேஜில் படிக்கிறது, இந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கதைகள் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் மதம், கம்ப்யூட்டர், பொது அறிவு இது சம்மந்தப்பட்டது, ஃபேரி டேல்ஸ் அண்ட் ஃபோக்லோர், இந்த மாதிரி வித்தியாசமான அந்த தலைப்புகள்லையும் இருக்கும். அதே மாதிரி வேறு வேறு
பார்ட் ஆஃப், அதாவது வெறும் ஃபிக்ஷன் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நான் ஃபிக்ஷன்ஸும் இருக்கும். இந்த நான் ஃபிக்ஷன்ஸ்லேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஏஷியன் ஹிஸ்ட்ரி, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரினா ஒரே லெவலாக இருக்காது. வெவ்வேறு குழந்தைங்க அவங்களோட வளர்ச்சியில் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் இப்படி நேராக இந்த மாதிரி புக்கு வச்சுருக்கிறதுங்கிறது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணும். எடுத்தோடனே இந்த கலர்ஃபுல்லான பிக்சரை பார்த்து எடுத்து வாசிக்க அவங்கள தூண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. இல்லைன்னா இப்படி தான் வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு காரணம் குழந்தைங்க அந்த புஸ்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும், அது புஸ்தகம் அவங்கள உள்ளார இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, இந்த ஆரம்பத்தில் ஒரு ஃபேரி ஃபாரஸ்ட்னு வச்சு அதில் ஃபேரி டெய்ல்ஸ்லாம் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு இப்படி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருக்க கேப்பில். இது வந்து புக்கெல்லாம் மேலே அனுப்புறது கீழே அனுப்புறதுக்கான லெஃப்ட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு. அது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி சின்ன லெஃப்ட் அந்த மாதிரி ஏரியா மாதிரி. இங்கே பாருங்க, அவர் ஓன் வாய்ஸஸ்ன்னு இது வந்து ஒவ்வொரு விதமான மக்களும் அவங்களோட குரல் வந்து எப்படி எடுபடுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அதை பற்றின கதைகள். அதே வந்து அடுத்தது வந்து ட்ராவல் த்ரூ ஹிஸ்டரி அப்படின்னு இந்த குழந்தைங்க கூட வரலாறை விரும்பி படிக்கிற மாதிரி புஸ்தகங்கள், பயோகிராஃபிஸை. இங்கே பாருங்க, தனிமையில் இருக்க குழந்தைங்க இந்த லோன்லி புக் டைட்டிலே வந்து அவங்கள எடுக்க தூண்டுங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆர்லாண்டோ பப்ளிக் லைப்ரரி உருவாக்குனப்போ 1966 இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. 21 பழைய பில்டிங் கட்டியிருக்காங்க, ஆல்பர்ட்சன் லைப்ரரி. அதுக்குரிய அந்த பிரான்ஸ் பிளேக் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே போகிறோம். இதில் பாருங்கள், இது இல்லாமல் நம்ம ஆன்லைனில் போய் நமக்கு என்ன புக்கு வேணும் அப்படிங்கிறது தேடி அது இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டோம்னா அவங்க எப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அப்போ திருப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ லைப்ரரி லேட்டஸ்ட் பிரிங் த லைப்ரரி டு யூ அப்படிங்கிறாங்க பாருங்கள். இது வந்து சிமெண்ட் போட்டு ஏன் பூசாமல் இருக்காங்க, காசு இல்லைன்னு நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையில் என்னன்னா இது ஒரு டிசைன் டெக்னிக். இது இந்த லைப்ரரியை உருவாக்குனது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஆர்கிடெக்சரில் வந்து இதை பூசாமல் இந்த மாதிரி மர பலகைகள் கட்டுற அந்த இதோட சிமெண்ட் இதோட அப்பியரன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இப்போ நம்ம 2வது மாடிக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து மெல்ரோஸ் கேலரின்னு டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குமான கேலரி. இங்கே புஸ்தகங்கள் கிடையாது, ஆனால் தொழில்நுட்பத்துக்கான எல்லா இதுவும் வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த விஆர் கார் ஓட்டுறது, ஃப்ளை பண்ணுறது, இதுக்கான கேப்பபிலிட்டியும் இங்கே இருக்கும். ஸோ இது ஒரே ஒரு குடும்பம் வந்து இது வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான மணியை. அந்த குடும்பத்தோட பேர் மெல்ரோஸ். ஏன் குடும்ப பேர் வைக்கணும்னா இதனால தான். ஸோ அதனால அவங்க அந்த ஃபேமிலி நேம் அதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு கேலரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றின வாசிப்பும் சரி, அதுக்கான கிளாஸஸும் சொல்லித்தரவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து இந்த ஆஸ்ட்ரானமி ஃபோட்டோகிராஃபி இதை பற்றினது. இதுதான் இந்த ஆர்லாண்டோ பப்ளிக் லைப்ரரியோட கம்ப்ளீட் மாடல்.
இது இல்லாமல் இங்கே நிறைய கிளாஸ் செஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ இங்கே கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து தையல் கலை சொல்லித்தராங்க. ஸோ இதுக்கு சரியான கிளாஸஸ் வச்சு நம்ம உள்ள அதுக்கான ஷெடியூல் பண்ணி அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அதில் சொல்லித்தராங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், இதில் எதுவுமே நம்ம காசு கொடுக்கறது இல்லை. அதுதான் இதில் ஒரு இது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல எடுத்துப்பாங்க. பட் ஸ்டில் வந்து லைப்ரரி மெம்பர்ஷிப்புக்குன்னு நம்ம காசு கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் லைப்ரரி நான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான், அந்த சென்னையில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தான் நான் அப்படி பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளாரிடாவை பற்றின இமேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 3வது மாடிக்கு போகிறோம். 3வது மாடி என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து இவங்களோட யூஸ்டு புக்ஸ் சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. இதில் வந்து இவங்களோட அதிகமாக போகாத புக்ஸு, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்க புக்ஸு இதெல்லாம் வந்து விற்கிறதுக்கு வச்சுருவாங்க. ஸோ இங்கே நம்ம வாங்குறதெல்லாம் லைப்ரரியோட ஃபண்ட்ஸ்க்கு போயிடும். இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த ஆர்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த லைப்ரரியில் கொஞ்சம் அமைதியாக பேசணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லைப்ரரி உள்ளார லோக்கல் ஆத்தர், அது ஃப்ளாரிடாவை சேர்ந்த ஆத்தர்ஸ், அவங்களோட புஸ்தகங்கள் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஃப்ளாரிடாவில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இது இல்லாமல் மற்ற புஸ்தகங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த லைப்ரரியோட 100th ஆனிவர்சரிங்கிறதுனால இப்படி இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 1893 பப்ளிஷ் பண்ண புக்கா. இது இல்லாமல் ஆர்லாண்டோ பகுதிகளில் இருக்க பேர்ட்ஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கு. மொபைல் புக்ஸ் சர்வீஸ்லாம் பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இங்கே உள்ளார போகலாம். இந்த சேலுக்கு இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரி அப்படின்னு சொல்லி 1949 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இங்கே உள்ள சேலை உருவாக்குறது, இந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இங்கே வந்து இந்த சேலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறது. அந்த சேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். குவாலிட்டியாக பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. லைட்டாக ஏதாவது ஸ்க்ராச்சஸ் அப்படி இருக்கும். ஆனால் இன்னொன்று நான் கேட்டேன், இங்கே நிறைய வந்து ட்ரம்ப் எதிர்ப்பு புஸ்தகங்கள்லாம் நிறைய விற்கிறதுக்கு இருக்கு, ஏன் இருக்குன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃப்ளாரிடா வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டிங் ஸ்டேட்டுங்கிறதுனால மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிரான புஸ்தகங்கள் கூட வாசிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேலுக்கு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்ட்டு அவ்வளோதான் கிடைக்கும். 10 ரூபா 20 ரூபா அந்த அளவு தான், நம்ம இந்திய மதிப்புக்கே சொல்கிறேன். அவ்வளோக்கு தான் இந்த புஸ்தகங்கள் இருக்கும். இது இல்லாமல்
சேல்லாம் போடுவாங்க. சேல்லாம் போடும்போதெல்லாம் 5 சென்ட் 10 சென்ட் எல்லாம் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து சினிமா டிவிடிலாம் வச்சுருக்காங்க. அதையும் இந்த லைப்ரரிஸில் வந்து ரெண்ட் பண்ணலாம். சரி, நிறைய பேர் சினிமா டிவிடிஸ் ரெண்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக நிறைய இந்த பழைய காலத்து படங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்க, ஃபோர்டு ஃபில்ம் கலெக்ஷன், ஜான் ஃபோர்ட், அப்புறம் அந்த செஞ்சுரி ஆஃப் வார், இந்த மாதிரி கிளாசிக் மூவிஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேபி இது என்ன $10 போட்டிருக்காங்க, அது மாதிரி தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது இன்னும் சேலில் வந்தோம்னா $2 $3 இதெல்லாம் வாங்கலாம். இங்கேருந்து வெளில வந்துட்டு நாம் வந்து 4th ஃப்ளோர் போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பப்ளிக் லைப்ரரியோட ஆஃபீஸஸ் இதெல்லாம், இங்கே உள்ள மார்க்கெட்டிங் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கான ஆஃபீஸ். அது இல்லாமல் நாம் ஏதாவது லைப்ரரி சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தணும்னா இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதை நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாடகைக்கும் அதுவும் ஃப்ரீ தான் அந்த ரூம்லாம். ஸோ ஃப்ரீனா ஒரு டோக்கன் ஆஃப் $50 $20 அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். பட் ஆனால் அது வந்து லைக் டொனேஷன் மாதிரி தான் எடுத்துப்பாங்க, பேமெண்ட் மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து வேல்வழி புது புஸ்தகங்கள் அது புது புஸ்தகம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் இங்கே இந்த ஹாலை பயன்படுத்தணும். மேக்னோலியா ரூம் தான் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு லைப்ரரிலையும் பண்ணோம். ஸோ இந்த லைப்ரரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஒரு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஸோ இதுதான் டவுன் டவுன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ்லாம். ஆல்பர்ட்சன் அவர் நினைவாக ஆல்பர்ட்சன் ரூம்னு வச்சுருக்காங்க, பெரிய ஹால் இது. இங்கே பாருங்கள் புஸ்தகங்கள், இதுதான் வந்து வேல்வெளி புக் ரிலீஸ்க்கு தோரணம் மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. புஸ்தகங்களாலே ஒரு வளைவு, அலங்கார வளைவு உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வருஷம் உள்ள லைப்ரரியன்ஸை பற்றின அவங்களோட பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் 20 வருஷம் லைப்ரரியனாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து 4வது மாடிக்கு போவோம். 3வது மாடியில் ஒரு புக் எடுத்திருந்தோம். ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த புக்கை, ஐ ஆம் நாட் அ முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாகிஸ்தானி எழுதுனது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான புக்கு வேறு, அதனால தான் எடுத்திருந்தேன். சரி, ஸோ நம்ம 4வது மாடிக்கு போவோம். 4வது மாடி வந்து நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் செக்ஷன். ஸோ அது வந்து ஒன்லி ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் சில எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான புக்ஸும் அங்கே இருக்கும். இப்போ நம்ம 4வது மாடி மேலேருந்து கீழே எப்படி இருக்குன்னு, ஃபோனுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அப்படி தலையில் விடும். அதுக்கு தான் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் கடைசி மாடி, இதுக்கு மேலே ரூஃப். ஸோ இந்த லைட்டும் ஒரு இது, ஆர்லாண்டோவில் நல்லா வெயில் அடிக்கும், அதனால் யூஸ்வலி நேச்சுரல் லைட் வரும். பட் அதே சமயம் நல்லா மழை பெய்யும். அந்த சமயத்தில் இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுவோம். இது நான் நல்லா வெயில் அடிக்கிற காலத்துலேயும் பார்த்துருக்கேன், மழை பெய்கிற காலத்துலேயும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் ஸோ இது ரெஃபரன்ஸ் செக்ஷன். இங்கேயும் வந்து நிறைய மக்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க ரெஃபரன்சஸை. ஸோ பெரும்பாலான என்சைக்ளோபீடியாஸ் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். வால்ட் டிஸ்னி வந்து இந்த லைப்ரரிக்கு நிறைய டொனேட் பண்ணாங்க, அதனால வால்ட் டிஸ்னிக்கு தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க பாருங்க. இவர் தான் அந்த வால்ட் டிஸ்னி வேர்ல்டை உருவாக்குனவர். இந்த வால்ட் டிஸ்னி இந்த டிஸ்னி வேர்ல்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி 1963
2005 வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேர் நடந்தது. அந்த வேர்ல்டு ஃபேரில் டிஸ்னி வந்து இவர் அதுக்கு முன்னாடி கார்ட்டூன் படங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு அதாவது ஜேர்னி ஆஃப் மேன்னு சொல்லி மனித இனம் எப்படி முன்னேறிச்சு அப்படிங்கிறது ஒரு தேட்டருக்குள்ளார உட்காந்து, ஆனால் வந்து ஒரு லைவ் அனிமேட்ரானிக்ஸ், அதாவது பொம்மைகள் பேசுகிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்குனார். ஸோ அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதுதான் அவருக்கு வந்து டிஸ்னி வேர்ல்டை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு. ஸோ ஒரு தீம் பார்க்குங்கிற ஐடியாவே அந்த 1965 வேர்ல்டு எக்ஸிபிஷனில் தான் டிஸ்னிக்கு வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னென்னா, இந்த ஐடியாஸ்லாம் அவருக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த வேர்ல்ட் ஃபேரும் அந்த ஜேர்னி ஆஃப் மேன்ங்கிறது தான். ஸோ அதனால யார் ஆர்லாண்டோ வந்தாலும் யூஸ்வலாக அவங்க வந்து மேஜிக் கிங்டம் கூப்பிட்டு போய் அந்த ஜேர்னி ஆஃப் மேனை காட்டுவேன். அது 1965 அப்படியே வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, டாக்டர் மாமா வந்து அந்த 1965 ஃபேரில் தான் நியூயார்க் சிட்டிக்கு அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் போய் வந்து ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு அவங்க இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த வேர்ல்டு ஃபேர் சமயத்தில் தான் வால்ட் டிஸ்னி வேர்ல்டு உருவாக்குறதுக்கான ஐடியா அவருக்கு உருவாச்சு. ஸோ எங்கேருந்து எங்கே தொடர்பு வருது பார்த்தீங்களா? அது டிஸ்னியோட ஹிஸ்டரியை வாசிக்கும் போது தான் அந்த இதனால நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷர் அவர் வாழ்க்கையில். ஆனாலும் வந்து கற்பனை திறனும் அவரோட உழைப்புனாலையும் மேலே வந்தார். ஸோ இதெல்லாம் அந்த பழைய லைப்ரரியோட சென்டனல் ஆர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. நீங்கள் நம்ம இதுக்குரிய நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ், பழைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம ஊர் லைப்ரரியிலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, கன்னிமராலெல்லாம் போனீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இந்த நகரத்தோட எல்லா நிர்வாக சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பழைய நியூஸ் பேப்பர்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷனில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தேதி வாரியாக வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், மிக பழைய இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆர்லாண்டோட அட்லஸ் எல்லாம், மேப் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் தனியாக வாசிக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய அரிய வகை புஸ்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும். எவ்வளோ ரேக்ஸ் இருக்குது பாருங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அமெரிக்காவில் இங்கே மட்டும் இப்போ இது வந்து ஒரு நகரத்தோட இது. ஆனால் ஒவ்வொரு கவுண்டிலையும், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துலேயும் 5 மைல் தூரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு லைப்ரரி இருக்கும். இந்த ஆரஞ்சு கவுண்டியோட லைப்ரரியோட சீஃப் லைப்ரரி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. பட் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன லைப்ரரிஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேருந்து 2 லைப்ரரி ரொம்ப பக்கத்தில், 2 மைல் தூரத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே லைப்ரரியை உருவாக்குறாங்க. அண்ட் குழந்தைங்களை வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துகிறாங்க. பெரியவங்களும் வாசிக்கிறதுக்கு ஆர்வமான புஸ்தகங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. மேலேருந்து 4வது ஃப்ளோர்லேருந்து கீழே போகிறேன். ஸோ இப்போ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இந்த புக்கை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சில நாள் நாங்கள் இங்கே வந்தோம்னா பெரும்பாலும் பல மணி நேரங்களை இங்கே செலவழிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ போய் செக் அவுட் பண்ணுறதுக்கு நாம் வந்து அங்கே உள்ள இவங்கள்ட்ட போய் இங்கே ரிட்டன் அண்ட் செக் அவுட் அண்ட் குரூப் இருக்காங்க, இங்கே போய் இவங்கள்ட்ட தான் செக் அவுட் பண்ணணும். ஸோ செக் அவுட் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் செக் அவுட் தான். இப்போல்லாம் யாரும் டேட்லாம் ஸ்டாம்ப் பண்ணுறது இல்லை. ஸோ செக் அவுட் பண்ணோன்னே இங்கே வெளில வந்தோடனே இந்த 2 இது இருக்கு இல்லையா, வால், இல்லை பிளாஸ்டிக் வால்ஸ், நம்ம ஊரில் இந்த கடையிலலாம் இருக்கும்ல, துணியெல்லாம் காசு கொடுக்க வாங்கிட்டு போனோம்னா கீன்னு அடிக்கணும். அது மாதிரி புக்கை செக் அவுட் பண்ணாமல் போனோம்னா இங்கே கத்தோம். ஸோ அதை வச்சு தான் இங்கே வந்து புக்கை செக் அவுட் பண்ணுமா இல்லையான்னு தெரியும். செக் அவுட் பண்ணிட்டோம்னா அன்லிமிட்டெட் ரெனுவல் இருக்கும், அப் டு 5 ரெனுவல்ஸ். ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ செக் அவுட்டும் பண்ணியாச்சு எல்லாம். ஸோ இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் லைப்ரரி எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி லைப்ரரி இருக்கிறதுனால
வீட்டு பக்கத்துலயும் நிறைய லைப்ரரி இருக்கும்போது நாங்கள் தொடர்ந்து நிறைய வாசிக்கிறதுக்கும் நிறைய புது புது புஸ்தகங்களை எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு வசதியா இருக்கும். நிறைய செலவு பண்ணாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீ ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களா ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, போய் வாங்கிக்க ஃப்ரீ ஐஸ்கிரீம் அப்படின்னு. என்னை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இங்கதான் வந்து இந்த பேங்க் எல்லாம் இருக்கும், பேங்கோட ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். பேங்க் ஆஃப் அமெரிக்கா, வெல்ஸ் ஃபார்கோ, இந்த மாதிரி ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த எதுக்கு பின்னாடி லைப்ரரிக்கு பக்கத்துலேயே தான் இந்த அந்த லேக் இருக்கும், ஆசியா லேக் இயோலா அப்படின்னு சொல்லி ஒரு லேக்கா. டூர் முடிஞ்சிச்சு, ஆர்லாண்டோ பப்ளிக் லைப்ரரி டூர். இதான் டவுன் டவுன் ஆர்லாண்டோ. அண்ட் ஸோ இனிமேல் வந்து இன்னைக்கு நான் லீவ் போட்டிருந்தேன், அதனால ரொம்ப டயர்டாக இருக்கேன், லீவ் போட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு இனிமேல் தான் நம்ம காரில் ஏறி வேல்வழியை போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணோம். வேல்வழி ஸ்கூலும் இங்கே டவுன் டவுன்லேருந்து பக்கம் தான், போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீடு கொஞ்சம் தூரம், அதனால அங்கேருந்து போகணும். ஸோ இதான் அந்த லேக் இயோலா. இதான் வந்து ஆர்லாண்டோட அடையாளமா எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த லேக்கோட ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து காந்தி சிலை இருக்குது. ஸோ இந்தியன் அட்லாண்டா கான்சுலேட் அந்த சிலையை வந்து ஆர்லாண்டோ பிளாக் கருப்பின மக்களோட ஆர்கனைசேஷன் ஒன்றும் இணைஞ்சு அந்த சிலையை வச்சிருக்காங்க. இதுதான் டவுன் டவுன் ஏரியா. ஸோ பிஸி, நிறைய ரெஸ்டாரண்ட். ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்லாம் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும், பிஸியாக இருக்கும். இந்த இது வந்து இப்போ ஒரு அபார்ட்மெண்டா இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு ஹோட்டலா இருந்திருக்கு. அந்த ஹோட்டலா இருந்தப்போ இங்க வந்து வால்ட் டிஸ்னி தங்கி இருந்தாராம், டிஸ்னி வேர்ல்டு அமைக்கும் போது. ஸோ பொதுவாக நாங்கள் எந்த ஊர் போனாலும் அதோட வரலாறும் அங்கே நிகழ்ந்த சமூக பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால அது தெரிஞ்சுக்குவோம். அது எல்லாருக்கிட்டையும் நம்ம தமிழர்கள்ட்ட எல்லாம் சொல்றது இல்லை. ஸோ எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது அப்படின்ட்டு. பெரும்பாலான இந்திய தமிழர்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால எப்போதும் சொல்றது நல்லது, எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நெய்பர்ஹுட்டை பற்றி, ஒரு மக்களை பற்றி, அங்கே நடந்த பிரச்சனைகள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டவுன் டவுன் தாண்டி வந்துட்டோம். ஸோ இது இன்னொரு லைப்ரரி, சிக்கசா பிரான்ச் அப்படின்னு சொல்லி. இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க லைப்ரரி. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 5 மைல் டிஸ்டன்ஸில் ஒரு லைப்ரரி இருக்குன்ட்டு. இது இங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் லைப்ரரி செக்ஷன். ஸோ அவங்களுக்கு க்யூரியஸாக இருக்க மாதிரி செக்ஷன்ஸ். இது வந்து அவங்களோட செக்ஷன்ஸ், அடல்ட்ஸ்க்கான ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இதெல்லாம். ஸோ அங்கே நிறைய ஃபிக்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்ஸ் இருக்கும், கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சின்ன லைப்ரரியோட ஏரியா. இது மாதிரி வந்து இங்கே இந்த கவுண்டியில் மட்டுமே இவங்க ஒரு 10-12 லைப்ரரியை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ். வேல்வழி அது ரெனியூ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை பார்த்தேன். இன்ஃபேக்ட் இது வந்து நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இந்த பப்ளிக் லைப்ரரிஸ் ஃபோட்டோகிராஃபிக் எஸ்ஸே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட பப்ளிக் லைப்ரரிஸை பற்றியே ஒரு தனி புக்கே இருக்கும். இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் புக்கு. பட் ஆனால் அதை பற்றின சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு லைப்ரரியை பற்றியும். ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டு, இது எப்படி இருந்தது இந்த லைப்ரரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓப்பன் பண்ண முடியல தனியாக. லெஜெண்டரி லைப்ரரிஸ்லாம் இருக்கும் இங்கே. அமெரிக்கன் பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லி இது வந்து 18 இயர்ஸ் இது ஃபோட்டோகிராஃபிக் புக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அர்பன் அண்ட் ரூரல் லைப்ரரிஸ் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்கும்.
புருக்லின் பப்ளிக் லைப்ரரி, எஜிப்சியன் இந்த கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த லக்ஸரில் இருக்க டெம்பிள் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ ஹலோ ஃபேமிலி, ஸோ லைப்ரரி முடிஞ்சிருச்சு. லைப்ரரி டூர் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த லைப்ரரி டூர். Take care. Have a great day.